சிவகங்கை சீமை இந்த திரைப்படம் 1951ஆம் ஆண்டு திரைக்கு வந்தது. இந்த படத்தை தயாரித்தவர் கவியரசு கண்ணதாசன். தன்னுடைய கண்ணதாசன் புரொடக்ஷன்ஸ் என்ற நிறுவனத்தின் சார்பாக இந்த படத்தை அவர் தயாரித்தார். நா. சஞ்சீவி எழுதிய மருதிருவர் என்ற நூலை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம்தான் சிவகங்கை சீமை. இது தவிர சிவகங்கை சரித்திர கும்மி அப்படின்னு ஒரு நூல் தஞ்சை சரஸ்வதி மகால் நூல் நிலையத்தில் கவியரசு கண்ணதாசன் கண்டெடுத்த நூல். அவர் அந்த புத்தகத்தை அங்கே படிச்சிருக்காரு. படித்த பிறகு அந்த சஞ்சீவினுடைய புத்தகத்தையும் படிச்சுட்டு இந்த புத்தகத்தையும் படித்த உடனே இதை அடிப்படையாக வைத்து ஒரு திரைப்படத்தை எடுத்தால் என்ன அப்படின்ற எண்ணம் அவருக்கு உண்டாகி அப்படி தயாரிக்கப்பட்ட திரைப்படம்தான் சிவகங்கை சீமை, மருது சகோதரர்களின் கதை. இதில் என்ன பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படம் ஆரம்பித்த பிறகு இண்டஸ்ட்ரியில் ஒரு டாக் வந்துருச்சு. என்னன்னா, கிட்டத்தட்ட கண்ணதாசன் மனசுக்குள்ள வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படத்தை போட்டியாக வைத்து அதே காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தையும் அவர் தயாரிக்கிறார். அதாவது கட்டபொம்மன் படத்துக்கு போட்டியாக கண்ணதாசன் தயாரிக்கக்கூடிய திரைப்படம்தான் சிவகங்கை சீமை அப்படின்ற டாக்கு பரவலாக பட உலகில் உண்டாகி விட்டது. கண்ணதாசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு போட்டி அப்படின்ற மாதிரி நினச்சி நான் அப்படிலாம் ஆரம்பிக்கவே கிடையாது. வீரபாண்டிய கட்டபொம்மன் கயத்தாரில் தூக்கில் போடப்பட்டார். ஊமைத்துறை பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டார். இது வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் இருக்கக்கூடிய சம்பவங்கள். கிட்டத்தட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையினுடைய தொடர்ச்சி. பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்ட ஊமைத்துறை சிறையில் இருந்து தப்பித்து வெளியே வருகிறார். அதுதான் சிவகங்கை சீமை படத்தினுடைய ஆரம்ப காட்சி. இருந்தால் கூட இந்த படம் எடுக்க 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 ஃபீல்டில் அப்படி ஒரு டாக் வந்துருச்சு வச்சுங்க. என்ன கண்ணதாசன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த படத்தினுடைய இனாகுரேஷன் இருக்குல்ல, இனாகுரேஷனுக்கே நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை கண்ணதாசன் அழைத்து, சிவாஜி இந்த படத்தினுடைய தொடக்க விழாவில், சிவகங்கை சீமை தொடக்க விழாவில் சிவாஜி கலந்து கொண்டு இருக்கிறார். அதுபோக அந்த படத்தில் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்கு அடிப்படை அப்படின்னு சொல்லி மாப்போ சிவஞானம் எழுதிய நூலை காட்டுவார்கள். அதை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்று. சிவகங்கை சீமை படத்தினுடைய இனாகுரேஷனுக்கு சிவாஜி கூட மாப்போசியும் வந்திருக்காரு. மாப்போசியை கண்ணதாசனே அழைத்திருக்கிறார். மாப்போசி வந்திருக்கிறார், கலந்திருக்கிறார், கண்ணதாசனை பாராட்டியிருக்கிறார். இதெல்லாம் உண்மையாகவே நடைபெற்ற சம்பவங்கள். இந்த படத்தின் கதாநாயகனாக நடித்தவர் S.S. ராஜேந்திரன், கதாநாயகியாக நடித்தவர் குமாரி கமலா. இந்த படத்தை இயக்கியவர் அருமையான இயக்குனரான கே. சங்கர். கே. சங்கர் இயக்கத்தில் உருவான இரண்டாவது படம் இது. இந்த படத்திற்கு இசையமைத்தவர்கள் மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு செய்தவர் தம்பு. இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு முழுக்க முழுக்க நடைபெற்றது செஞ்சிக்கோட்டையில். இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த கதை நடைபெற்ற இடம்னு ஒன்று இருக்குல்ல, கதைக்களம் அப்படின்றோம்ல, அது காளையார் கோயில் கோட்டை. அந்த காளையார் கோயில் கோட்டைன்றது இப்போ இல்லை, அது அழிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு கண்ணதாசன் மனசுக்குள்ளே என்ன நினச்சிருக்காருன்னா, காளையார் கோயில் கோட்டை இல்லை, இப்போ இந்த படத்தை படமாக்குவது என்றால் எங்கு படமாக்குவது அப்படின்னு நினைக்கும்போது செஞ்சிக்கோட்டையில் படமாக்கலாம், பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் நினைத்து செஞ்சிக்கோட்டையில் இந்த படத்தின் படப்பிடிப்பு நடப்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அங்கே படப்பிடிப்பு நடத்தப்படும் போது 300 குதிரைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அந்த 300 குதிரைகளையும் 150 வாகனங்களில் ஏற்றி அந்த இடத்திற்கு கொண்டு சென்று படப்பிடிப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. இது போக மறவர் குலத்தை சேர்ந்த வீரர்கள் அப்படின்னு வரும்போது அவங்களுக்கு மேலாடை கிடையாது. மேலே பேர்பாடி, கீழே வேட்டியை அந்த பஞ்சகச்ச மாதிரி வரிஞ்சு கட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுதான் அவங்களுடைய ஆடைகள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த செஞ்சியை சுற்றியுள்ள கிராம பகுதிகளைச் சேர்ந்த 5000 பீப்புள், 5000 பேரை கொண்டு 5000 பேருக்கு 5000 வேட்டி. யோசித்து பாருங்கள், 5000 பேர் கையிலையும் 5000 வேல்கம்பு, 5000 வேல்கம்புகளை கொடுத்து சிவகங்கை சீமை படத்தை பாருங்கள். படத்தை பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றத உங்களால் முழுமையாக உணர முடியும். படம் முழுமையாக முடிவடைந்த பிறகு
வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தினுடைய பிரிண்ட்டுகள் இருக்குல்ல, அதில் வந்து லண்டனில் பிரிண்ட் போட்டிருக்காங்க அந்த காலத்திலேயே. கவியரசு கண்ணதாசனை பொறுத்தளவில் காலப்போக்கில் வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைக்கு வரட்டும், நம்ம படமும் வரட்டும், போட்டின்னு நினைக்கலைன்னா கூட போட்டி மாதிரியான சூழல் உண்டாகி விட்டது. டிகே சண்முகம் இருக்கார்ல, டிகே சண்முகத்தினுடைய தம்பி டிகே பகவதி இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார். அப்படி நடித்ததுனாலையோ என்னமோ தெரியல, டிகே சண்முகம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கண்ணதாசன்கிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் இந்த படத்துக்கு முன்னாடி நிச்சயமாக நிற்காது, அந்த திரைப்படத்தை விட இந்த திரைப்படம் தான் ஓடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. இதை ஆழமாக பதிய வைத்து கொண்ட கண்ணதாசன் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 3 நாட்களுக்கு ஒரு முறை தினத்தந்தி பேப்பரில் முழு பக்க விளம்பரம், ஃபுல் பேஜ் ஆட் கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கார். அப்போ 3 நாளைக்கு ஒன்றுனா வாரத்துக்கு 2 முழு பக்க விளம்பரம். யோசிச்சு பாருங்கள், ஒரு மாதத்துக்கு 10 ஃபுல் பேஜ் ஆட் இன் தினத்தந்தி. அதை விட காமெடியான 100 மேட்ரு இருக்குது. என்ன அப்படின்னா, ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ணின்ற ஒரு இருக்குல்ல, இத்தனாம் தேதி படம் திரைக்கு வருது அப்படின்ற மாதிரி நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி தானே திரைக்கு வரணும். அதுக்கு முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடியே படத்தை திரைக்கு கொண்டு வர்றது அப்படின்னா, அப்படிப்பட்ட செயலையும் கண்ணதாசன் சிவகங்கை சீமை திரைப்படத்தில் செய்திருக்கிறார். படம் வர்த்தக ரீதியாக வெற்றி பெறவில்லை, தோல்வி படமாக அமைந்து விட்டது. வீரபாண்டிய கட்டபொம்மன் மகத்தான வெற்றி படமாக அமைந்தது. இது உண்மையாகவே நடைபெற்ற சம்பவம். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்னும் சில சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்கின்றன. அது என்ன அப்படின்னா, இந்த திரைப்படத்தை பார்த்த ஏவி மையப்ப செட்டியார், ஏவிஎம், அவர் தான் கண்ணதாசனை கூப்பிட்டு சொன்னாராம், சிவகங்கை சீமை திரைப்படத்தை இப்போ வந்து திரைக்கு கொண்டு வராதிங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படம் வரட்டும், அது திரைக்கு வந்த பிறகு 80 நாட்களுக்கு பிறகு, 80-90 நாட்களுக்கு பிறகு, அதாவது 3 மாதம் கழிச்சு, அதான் கணக்கு, 80 அல்லது 90 நாட்களுக்கு பிறகு சிவகங்கை சீமை படத்தை திரைக்கு கொண்டு வாங்க, இப்போ கொண்டு வராதிங்க. வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைக்கு வரும்போது அந்த படத்தோடு சேர்ந்து மோத வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஏவி மையப்ப செட்டியார் கூறியிருக்கிறார் கண்ணதாசனிடம். கண்ணதாசன் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏவி மையப்ப செட்டியார் கட்டபொம்மன் படம் ரிலீஸ் ஆகி 90 நாட்கள் கழித்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு சொன்னார். அவர் தான் சரியான நீதிபதின்னு சொல்கிறார். ஹீ இஸ் அ பெர்ஃபெக்ட் ஜட்ஜி அப்படின்றாரு. அவர் யோசிச்சு பாருங்கள், ஏவி மையப்ப செட்டியார் புகழ்பெற்ற மாபெரும் திரைப்பட தயாரிப்பாளராக பட உலகில் பவனி வந்திருக்கிறார் அப்படின்னா, இப்படிப்பட்ட உயர்ந்த கணிக்கக்கூடிய தன்மை அவரிடம் குடிகொண்டிருந்தது தான் காரணம். அதுக்கு பிறகு இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, கண்ணதாசனை பற்றியும் எழுதினாரு. பேரறிஞர் அண்ணாவை அழைத்து, சிஎன் அண்ணாதுரை, அவரை அழைச்சிட்டு போய் சென்னை அண்ணா சாலையில், அப்போ மவுண்ட் ரோடு தானே அந்த டைமில் இருந்த பேரகன் திரையரங்கத்துக்கு கூட்டு போயிருக்காரு கண்ணதாசன். அண்ணாவை கூட்டு போய் படத்தை காமிக்கிறதுக்காக அண்ணாதுரை படத்தை பார்க்குறாரு. படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே கண்ணதாசன்கிட்ட வந்து அவர் சொன்ன வார்த்தை, கண்ணதாசா, நீ நல்லா எழுதியிருக்கிற, உன்னை மாதிரி ஒரு எழுத்தாளன் இனிமேல் ஒருத்தன் உருவாக போகிறது இல்லை, இந்த படத்தை நல்லா தயாரிச்சிருக்க, உன்னை மாதிரி ஒரு தயாரிப்பாளர் இங்கே இருக்கிறதும் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் இருப்பாங்க. அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், இதில் வந்து ராஜேந்திரன் எஸ்எஸ் ராஜேந்திரன், அவரும் டிஎம்கேல இருந்தவர் தானே, ராஜேந்திரன் பிஎஸ் வீரப்பா கூட சண்டை போட்டு ஜெயிச்சிடறான்னு சொல்லி படத்தில் நீ காமிச்சிருக்க, இதை மக்கள் எப்படியா ஏற்றுக்குருவாங்க? ராஜேந்திரன் போய் வீரப்பாவை ஜெயிக்க முடியுமாயா? 2 பேருடைய உடல் அமைப்பு என்ன, இவன் உடல் அமைப்பு என்ன, வீரப்பாவினுடைய உடல் அமைப்பு என்ன? வீரப்பா வந்து ஒரு ஜைஜாண்டிக் பர்சனாலிட்டி, ஆஜானுபாகுவான தோற்றம். அவர் முன்னாடி ராஜேந்திரன் ஒரு பொடிய மாதிரி நின்றுக்கிட்டு இருப்பான். இவன் போய் அவரை ஜெயிச்சான்னு சொல்லி படத்தில் காமிச்சா அப்படின்னா மக்கள் எப்படியா ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதை படிக்கும்போது எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. என்ன அப்படின்னா, இவன் பிஎஸ் வீரப்பாவை ராஜேந்திரன் ஜெயிச்சான்றதை என்னால் எப்படியா ஏற்றுக்கிற முடியும்? இன்னும் கரெக்டாக வெளிப்படையாக சொல்கிறதா இருந்தால், பிஎஸ் வீரப்பா கூட அவன் சண்டை போடும்போது அப்போ மடியில் உட்கார்ந்துருக்க குழந்தை மாதிரி இருக்கான் ராஜேந்திரன். அதாவது வீரப்பாவினுடைய மடியில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தையைப் போல எஸ்எஸ் ராஜேந்திரனை நான் உணர்ந்தேன். எப்படி படம் ஓடும், மக்கள் எப்படியா ஏற்றுக்குருவாங்க அப்படின்றது பேரறிஞர் அண்ணாவினுடைய ஆழமான கணிப்பு. அதை வந்து கண்ணதாசன் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணா இப்படி சொல்லிட்டாரு, சொன்ன பிறகு நான் இதை ஆழமாக சிந்தித்தேன், ஆனால் அவர் சொன்னது சரிதான், மக்களும் அதே மனநிலையில் தான் இருந்தார்கள். அதனால் வந்து எஸ்எஸ் ராஜேந்திரன் பிஎஸ் வீரப்பாவுடன் சண்டை போட்டு வெற்றி பெறுவதுன்னு இருக்குல்ல,
மக்களே அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை, நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு கவியரசு கண்ணதாசன் எழுதுகிறார். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சிவகங்கை சீமை திரைப்படத்தில் இடம்பெற்ற கண்ணும் கருத்தழகி கட்டழகன் தொட்டகிளி, கண்ணும் கருத்தழகி கட்டழகன் தொட்டகிளி அப்படின்ற அந்த பாடல்களை பி லீலா பாடிய பாடல். அந்த பாடல் இப்போதும் என் மனதில் ஆழமாக ஒலித்து கொண்டே இருக்கிறது. அந்த படம் திரைக்கு வந்த காலகட்டத்திற்கு பிறகு, சில வருடங்களுக்கு பிறகு அந்த திரைப்படத்தை நான் பார்த்தேன். அப்போ நான் கல்லூரியில் படித்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞன். இந்த திரைப்படத்தை பார்த்து எத்தனையோ வருடங்கள் கடந்தோடி விட்டன. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சிவகங்கை சீமை படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு காட்சியையும் மனதில் வலம் வரச் செய்து நினைத்து பார்க்கிறேன். இந்த திரைப்படத்திற்கு பின்னால் இவ்வளவு சுவாரஸ்யமான சம்பவங்களா அப்படின்றத, இதை பற்றிய தகவல்களை நான் மிகுந்த ரசிப்புடன் வாசித்தேன். நான் வாசித்த அந்த தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இங்கு நான் அவற்றை கூறியிருக்கிறேன்.